அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக அற்புதமான ஒரு குலதெய்வ வழிபாடுங்க. மிக சக்தி வாய்ந்த வழிபாடு, அதே சமயத்தில் எளிய வழிபாடும் கூட. இந்த வழிபாட்டை பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தாங்க ஆரம்பிக்கணும். 14 வியாழக்கிழமை அப்படிங்கிறது கணக்கு. நீங்கள் நடுவில் ஏதாவது ஊருக்கு போயிட்டீங்க, இல்லை உங்களால் செய்ய முடியல, தீட்டு காலமாக இருக்குது, வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களும் அதை செய்ய முடியல, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா காரியங்களுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தை பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா 14 வாரங்கள் வியாழக்கிழமை தான் இதை நீங்கள் செய்யணும். ஸோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு எல்லோருமே உங்களுடைய குலதெய்வத்தை ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா மனசில் நினச்சி உங்கள் குலதெய்வத்தோட பெயரை பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு முறை பார்த்திங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் யோசிக்கலாம், ஏன் நீங்கள் ஒவ்வொரு முறையுமே குலதெய்வ பதிவு போடும்போதெல்லாம் குலதெய்வத்தோட பெயரை நீங்கள் எழுத சொல்கிறீங்க அப்படின்ட்டு. நம்ம தினந்தோறுமே பார்த்திங்கன்னா வழிபட வேண்டிய ஒரு சக்தி, ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது குலதெய்வம் தாங்க. ஏன்னா நம்மளுடைய பரம்பரையில் இருந்த மூதாதையர்களால் சில புனித ஆத்மாக்கள் நம்மளுடைய குலதெய்வத்தை பார்த்திங்கன்னா காக்கக்கூடிய தெய்வமாக மாறிவிடுவார்கள். அவங்க அந்த குலத்தில் பரம்பரையாக வராங்கள்ல குடும்பங்கள், அவற்றையெல்லாம் கண்ணும் கருத்துமாக பேணி பாதுகாப்பது, அவர்களுக்கு எந்தவித தீங்கும் நெருங்காத வண்ணம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிறு ஆபத்து வருவது அப்படின்னாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிறிய அறிகுறியை பார்த்திங்கன்னா காட்டி அந்த ஆபத்தை அவங்களுக்கு வராமல் தடுத்து நிறுத்தி அந்த குலம் எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கணும், செழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வேலை. நம்ம குலதெய்வத்தோட அருள் இருந்தால் தான் மற்ற தெய்வங்களை நம்ம வழிபாடு செஞ்சாலும் அந்த தெய்வங்கள் நமக்கு அருள் புரியும். குலதெய்வத்தை மறந்துட்டு நம்ம மற்ற தெய்வத்தை நீங்கள் போற்றி அதற்கு நீங்கள் யாகங்கள், பெரிய ஹோமங்கள் செய்தாலுமே அது பார்த்திங்கன்னா நமக்கு பிரயோஜனமே பார்த்திங்கன்னா கிடையாது. அதனால தான் வருஷத்தில் ஒரு முறையாவது நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும். நம்மளால் முடிந்த உதவிகளை குலதெய்வ கோயிலுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பெரியவர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த குலதெய்வம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது சிறு தெய்வமாக கூட இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு மரம் குலதெய்வமாக இருக்கும், இல்லை ஒரு சின்ன கல் தான் ஒரு சின்ன கல் குலதெய்வமாக இருக்கும், ஒரு பெட்டி குலதெய்வமாக இருக்கும். பட் ஆனால் அதோட சக்தியை நம்ம பார்த்திங்கன்னா குறைத்து மதிப்பிடக்கூடாது. அதோட சக்தி நம்ம அளவிட முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய சக்தி அதற்கு இருக்கிறது. நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு சின்ன விஷயங்கள் நடந்தாலுமே சரி, ஒரு காது குத்து, இல்லை ஒரு வளைகாப்பு நடக்குது, கல்யாணம் எதுவானாலும் சரி, வெளிநாட்டில் வேலை கிடைச்சி பையன் வெளிநாடு போகிறனாலும் நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கிட்ட போய் அதை சொல்லி அவங்களுடைய அருளாசியை முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம பெறணும். நம்ம அதை பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு நம்ம பண்ணால் தான் பார்த்திங்கன்னா அந்த காரியங்கள் முழுமையாக வெற்றி பெறும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல பத்திரிக்கையை குலதெய்வத்துக்கு தான் வைப்போம். அதுக்கப்புறம் தான் ஊர் மக்களுக்கு, நெருங்கிய சொந்த பந்தங்களுக்கு வைப்போம். அதுக்கப்புறமா தான் ஊர் மக்களுக்கு, நெருங்கிய சொந்த பந்தங்களுக்கு வைப்போம். ஸோ குலதெய்வங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தரணும் நம்ம. சரி, இது யாராலுமே செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்தோம்னா தீராத ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு குலதெய்வம் தெரிந்தாலுமே சரி, தெரியாவிட்டாலுமே சரி, இதை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய குலதெய்வம் தெரியாமல் இருக்குது, ஆனால் உங்களுடைய குலதெய்வத்திற்கு பார்த்திங்கன்னா நம் பரம்பரையில் வரக்கூடிய மனிதர்கள் எங்கே இருக்கிறாங்க, எப்படி இருக்காங்க, அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் அதை பார்த்திங்கன்னா ஆரம்பிங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும், அசைவம் சாப்பிடக்கூடாது. ஒரு தீராத பிரச்சனையில் உங்களுக்கு இருக்குது, அது என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், நியாயம் உங்கள் பக்கம் இருக்குது. இப்போ ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆகாமல் தள்ளி போகுது, நல்ல வேலை கிடைக்காம தள்ளி போகுது, குழந்தை பேர் இல்லாமல் தள்ளி போகுது, வீட்டில் ஒற்றுமை இல்லை, கடன் சுமை அதிகமாக இருக்குது, கணவர் வேறு ஒரு பொண்ணோட பார்த்திங்கன்னா தொடர்பில் இருக்கிறாங்க, அல்லது கணவர் பார்த்திங்கன்னா குடிப்பழக்கத்தில் சிக்கி இருக்கிறாரு, அல்லது எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பார்த்திங்கன்னா கிடைக்கணும், இந்த இடத்துல எனக்கு வேலைகள் செய்ய பிடிக்கல, அதனால் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் விஷயம் பார்த்திங்கன்னா எனக்கு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நீங்கள் என்ன பிரச்சனை, என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலுமே சரி,
பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்பதில்லை, பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கணும் அப்படிங்கிற எந்த வேண்டுதலாக இருந்தாலுமே சரி, அந்த வேண்டுதலை உங்களுடைய குலதெய்வத்திடம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கும் பொழுது பெற்றோர்கள்கிட்ட பேசுகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசுங்க. அது வந்து வியாழக்கிழமை மாலை 6 மணில இருந்து 9 மணி வரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை செய்யலாம். ஈவினிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை செய்யணும். இந்த பரிகார பூஜையை செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்பு பாத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கணும். நம்ம எப்பொழுதுமே பூஜை அறையில் நிறைய செம்பு அப்படிங்கிறத வச்சுருப்போம். ஸோ அதே செம்பை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா இதற்கு மட்டும் நீங்கள் தனியாக நான் ஒரு வெள்ளி செம்பு பயன்படுத்துகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம். ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த செம்பில் தண்ணீர், பன்னீர், என்னென்ன வாசனை பொருள் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளவும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து கொள்ளுங்க. உதிரி பூக்கள் கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாலை சுடுற மாதிரி வந்து பூ கட்டி விடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ் போடுறதுன்னா கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பூ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டி விடுங்க. ஒரு விளக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்திற்கான விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுடுங்க. சாம்பிராணி தூபங்களை வந்து போடுங்க. இயற்கை சாம்பிராணியோ அல்லது இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி விடலாம். இதற்கு தேவையானது ஒரே ஒரு கிண்ணம், அதுக்கப்புறம் 1 ரூபாய் நாணயம். ஒவ்வொரு வாரமும் 1 ரூபாய் நாணயத்தை இந்த கிண்ணத்தில் நீங்கள் வைக்கணும். இந்த கிண்ணம் அப்படிங்கிறது நீங்கள் எச்சில் படாத கிண்ணமாக இருக்கணுங்க. ஏற்கனவே உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டில் இருக்குது, நீங்கள் தினந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க கிச்சனில் அப்படின்னா அந்த கிண்ணத்தை வந்து பார்த்திங்கன்னா எடுக்காதீங்க. எவர் சில்வர் கிண்ணமும் வேண்டாம். இது மாதிரி பித்தளையோ அல்லது வெள்ளியோ அல்லது செம்பு கிண்ணம் இருக்குது, இல்லை மண் அகல் இருக்குது, அல்லது வந்து பார்த்திங்கன்னா செரமிக் கப்பு இருக்குது, கொஞ்சம் புதுசு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த கிண்ணத்தை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்கள் பூஜை அறையிலேயே இருக்கலாம், ஓப்பன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்கணுங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேள்வி கேட்குறீங்க, பூஜை அறையில் நான் வைக்க முடியாது, ஏன்னா வந்து வீட்டில் இருக்கவங்களாம் இதெல்லாம் நீ வந்து செய்யக்கூடாது அப்படின்னு என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மறைச்சி வச்சுக்கலாமா, மறைச்சி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்படியும் வந்து பார்த்திங்கன்னா சில பெண்கள் வந்து கேட்டுட்டு தான் இருக்கீங்க. கேட்கவே ரொம்ப கொடுமையாக இருக்குது. நமக்கு பிடித்த வழிபாடுகளை கூட நம்ம வீட்டில் செய்ய முடியலன்னா இதெல்லாம் வந்து கொடுமையினுடைய உச்சம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு எந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக இருக்கிறதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் இது திறந்த நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும், சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அலங்காரங்கள்லாம் பண்ணிவிட்டு தீபங்களை ஏற்றிடுங்க. பக்கத்தில் இந்த மாதிரி இந்த ஒரு கிண்ணத்தையும் நீங்கள் வச்சு நல்லா வேண்டிக்கோங்க. நீங்கள் மதிய வேலை உணவு சாப்பிடலாமான்னு வந்து விரதத்தை வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து கேட்குறீங்க. விரதம் இருந்தாலும் நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய உடல் நலம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா மதிய ஒரு வேளை மட்டும் நீங்கள் தயிர் சாதம் சாப்பிடலாம், உப்பில்லாத தயிர் சாதம் சாப்பிடலாம். வியாழக்கிழமையில் காலை இரவெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைட்டான உணவுகள் ஏதாவது எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளவுதாங்க. 14 வாரங்கள் இது மாதிரியே நீங்கள் விளக்கேற்றி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. 14 வாரங்கள் அப்படின்ட்டு மறுநாள் இந்த தண்ணீரை நம்ம என்ன செய்யணுமோ எப்பொழுது போல் வீடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெளிக்கலாம், செடி கொடிகள் மேலே ஊற்றலாம், நம்ம குளிக்கிறதுக்கும் இந்த தண்ணீரை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கலாம். வியாழக்கிழமை மாலை 6 மணியில் இருந்து 9 மணி வரை இதை நீங்கள் செய்யலாங்க. இந்த தீபமானது கிழக்கு முகமோ அல்லது வடக்கு முகமோ எரியணும். அதற்கு முன்பு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்து தெற்கு நோக்கி மட்டும் நீங்கள் அமராதீங்க. அந்த மாதிரி உட்காரும் பொழுது கீழே ஒரு விரிப்பு, தரை விரிப்பு, பாய் ஏதாவது போட்டு நீங்கள் அமர்ந்து உங்களுடைய வேண்டுதலை வந்து பார்த்திங்கன்னா வைக்கலாம். அதேபோல் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ரூபாயை நீங்கள் வைக்கணும். அந்த 14 வாரமும் வரும் பொழுது 14 ரூபாய் உங்களுக்கு சேரும். அதை வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்திடம் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்திடணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் சரி, இப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக அது தீர்ந்துவிடும். அதே போல் நான் சொன்ன மாதிரி தீட்டு காலங்கள், நீங்கள் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா டெத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த நாட்களை செய்யக்கூடாது. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.